கருப்புசாமி 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 இந்த பக்கம் திரும்புங்க. என்ன பண்ணுறது? இளநியா இங்கே இளநி பயங்கரமான சைஸ் இருக்கு. உள்ளாங்காய்க்கு வச்சு அடக்கிட்டாரு தொட்டியா. நம்ம வேலை இளநி வெட்டுறாரு பாருங்க அப்படின்னு ஜாமுல. இதுவும் குடும்ப சைடா? குடும்ப வெட்டி குடும்பக்காய். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது. தேனாட்ட நிற்கிங்க, கீழே தேன் இருக்கிறேன். கத்தி நிலை கத்தி வெட்டுறதுல ஈஸி. ட்ரை பண்ணுறீங்க. எங்களுக்கெல்லாம் கிடைக்கும் இளநி கொடுப்பீங்களா? சரி வாங்க சாப்பிடலாம் நண்பர்களை, வாங்க சாப்பிடலாம் இளநி. கருப்புசாமி கொடுக்குறாராம வாங்க. இயற்கையாக வளர்ந்து சப்போட்டா பழம், இயற்கையாக வளர்ந்து நெல்லிக்கனி. அதையும் காட்டுங்க அப்படியே இருக்குது. வீட்டு தோட்டம். நெல்லிக்காய். இது மலை நெல்லிக்காயா? சூப்பரு, இது நல்லா இருக்கு. அடுத்தது அதையும் காட்டுங்க. இது வந்து சப்போட்டா. இதுவுமே நம்ம வேளாண் வீட்டில் தோட்டத்தில் இருந்தது. இது வந்துங்க தோட்டத்தில் இருந்தது. இது வந்து ராமர் சீத்தாப்பழங்க. ராமர் சீத்தாப்பழமா? ஆமாங்க, ராமர் சீத்தாப்பழம் இதான். ஆமாங்க, நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. மரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ராமர் சீத்தாப்பழமா? நல்லா இனிப்பாக இருக்குங்க. செம சூப்பர். பாங்க, இது வந்து காய் வந்து இன்னும் பழுக்கல. இதை எப்படி பழுக்க வைக்கிறதுங்க? இது வந்து தவிட்டில் இல்லைன்னா அரிசி இந்த மாதிரி. அந்த சீத்தாப்பழம் நார்மலாக இருக்கிற சீத்தாப்பழம் பழுக்க வைக்கல அது மாதிரியே? அதே மாதிரி. டேஸ்ட் வந்து அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னைக்கு வேலு வீட்டுக்கு வந்து இன்னைக்கு பயங்கர விருந்து பண்ணிவிட்டாரு. பூரா ஒரு காய்கறிகளாக போய் விருந்து பண்ணிட்டாரு. இளநி பாருங்க, இளநி சூப்பராக இருக்குது. சப்போட்டா காய், நெல்லிக்காய், அப்புறம் ராமர் சீத்தாப்பழம். ஓகே பாய். இது அமுத்துங்க.